உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள். இங்கேயும் எப்பொழுதும். இன்னையோட உன் கதை முடிஞ்சதுடி. ஒருக்கி கொலை பண்ண விட முயற்சி பண்ற. உன்னதான தேடிட்டு இருந்தேன். வா பாக்கலாம் வா. ஒண்ணு நீ உயிரோட இருக்கணும் இல்ல நான் உயிரோட இருக்கணும். உன்னை நிம்மதியாவே இருக்க விட மாட்டேன்டா. என் கையால் தான் உனக்கு சாவு. பொறுக்கி ராஸ்கல், எங்கடா ஓடுற? உன்ன அஞ்சலி, அஞ்சலி உங்களுக்கு ஒண்ணும் இல்ல? இல்ல. என்னாச்சு பாப்பா? என்ன சத்தம்? தெரியல தேவி அம்மா. யாரோ ஒருத்தர் என்ன கொலை பண்ண ட்ரை பண்ணா தேவி அம்மா. இவர்தான் வந்து என்ன காப்பாத்தினாரு. கொலை பண்ண ட்ரை பண்ணானா? என்ன பாப்பா சொல்ற? ஐயோ, உன்னை பத்தின உண்மையெல்லாம் வெளியே வர ஆரம்பிச்சிருச்சே. தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வருது பத்தியா? இதுக்காக தான் உங்க அப்பா அம்மா எல்லாம் பயந்துட்டு இருந்தாங்க. என்ன சொன்னீங்க? என்ன பத்தின உண்மையா? என்ன உண்மை சொல்லுங்க. அதெல்லாம் ஒண்ணு இல்ல பாப்பா, பதட்டத்துல ஏதோ சொல்லிட்டேன். யாருங்க அது? என்ன எதுக்காக அவன் கொலை பண்ண வந்தான்? நீங்க சொல்ற கதைக்கும் அவனுக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா? ஏங்க, உங்களோட எல்லா கேள்விக்கும் பொறுமையா நான் பதில் சொல்றேன் அஞ்சலி. அதுக்கு நம்ம இங்க இருந்து கிளம்பி ஆகணும். இங்க இருந்து கிளம்பணுமா? எதுக்கு? இல்லங்க, இனிமே நீங்க இங்க தனியா இருக்கிறது அவ்வளவு சேஃப் கிடையாது. அதனால என்னோட வீட்டுக்கே வந்து தங்கிக்கோங்க. அங்க உங்களுக்கு துணையா என் அம்மா, என் தங்கச்சி எல்லாருமே இருப்போம். யாராலையும் உங்களை நெருங்கவே முடியாது. இங்க என்ன சுத்தி என்ன நடக்குதுன்னு ஏதாவது கொஞ்சம் தெளிவா சொல்றீங்களா? நல்லா போயிட்டு இருந்த என் லைஃப்ல நீங்க தான் பிரச்சனையை கொண்டு வரீங்க. எனக்கு என்னவோ இந்த தம்பி சொல்றதுதான் கரெக்ட்னு தோணுது. இனிமே நீங்க இருக்கிறது அவ்வளவா நல்லது இல்ல பாப்பா. என்ன? பேசாம தம்பி வீட்டுக்கே அவர் கூட போயிடு பாப்பா. அதான் உனக்கு பாதுகாப்பு. என்ன தேவி அம்மா, நீங்களும் இவர் சொல்றதையே சொல்றீங்க. உன்னுடைய நல்லதுக்கு தான் சொல்றேன் பாப்பா. நீ தம்பி கூட போய் அவர் வீட்டுல இரு. இந்த வீட்டுல இருக்கிறது இப்போதைக்கு பாதுகாப்பு இல்லாத மாதிரி தான் எனக்கு தோணுது. வந்துட்டு போனவன் திரும்ப எப்ப வருவான்னு உறுதியா சொல்ல முடியாது. எப்பவுமே ஒரு பயத்தோட இங்க இருக்கிறதுக்கு நீ அங்க போய் பத்திரமா பாதுகாப்பா இருக்கலாம் பாப்பா. ரொம்ப யோசிக்காதீங்க அஞ்சலி. தேவிமா சொல்ற மாதிரி போனவன் எப்ப வேணாலும் திரும்பி வரலாம். அதனால நீங்க இங்க இருக்க வேண்டாம், என் கூட வந்துடுங்க. நாங்க உங்களை பத்திரமா பாத்துக்கிறோம். சரி, நான் வரேன். வாங்க. வாங்க. டேய் நில்றா. எதுக்கு திரும்ப அவளை கூட்டிட்டு வந்த? எதுக்குன்னா இனிமே இவங்க இங்க தான் தங்க போறாங்க.
இனிமே இவ இங்கதான் தங்க போறாளா? டேய், இது வீடால சத்திரமா? கண்டவளா இங்க வந்து தங்கிட்டு போறதுக்கு. என்னாச்சுங்க? ஏன் இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய், பாரு, நல்லா பாரு. ஏற்கனவே ஒருத்தன் வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வந்து எல்லாருடைய நிம்மதியும் கெடுத்தான். இப்போ இன்னொருத்தையும் கூட்டிட்டு வந்து நிக்கிறான். இதெல்லாம் நல்லவா இருக்கு? எந்த குடும்பத்திலயாவது இப்படி நடக்குமா? இப்ப என்ன பண்ணிட்டேன்னு இப்படி தேவையில்லாம குதிச்சிட்டு இருக்கீங்க? ஆ? அண்ணே, இவங்க ஒண்ணும் யாரோலாம் கிடையாது. தமயந்தியோட சொந்த தங்கச்சி. தமயந்தி என்கிட்ட இவங்களை நல்லபடியா பாத்துக்க சொல்லியிருக்கா. இப்போ இவங்களோட உயிருக்கு ஆபத்து வந்திருக்கு. அதனாலதான் சேஃப்டிக்காக இங்க கூட்டிட்டு வந்திருக்கேன். அதை புரிஞ்சுக்காம இஷ்டத்துக்கும் பேசினா அப்புறம் நல்லா இருக்காது சொல்றேன். ஏங்க, அந்த பொண்ணோட உயிருக்கு ஆபத்துங்கிறதுனால தானே இவளை இங்க கூட்டிட்டு வந்திருக்கான். இப்ப நீங்க இப்படி பேசுறீங்க? ஏய், உயிருக்கு ஆபத்துனா போய் போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுக்க சொல்லு. போலீஸ் ப்ரொடெக்ஷன் கொடுக்க சொல்லு. எங்கேயாவது ஹோட்டல்ல ரூம் போட்டு தங்க சொல்லு. எதுக்காக நம்ம வீட்டுக்குள்ள கூட்டிட்டு வரணுங்கிற? அதானே எனக்கும் மாமா கேக்குற கேள்விதான் சரின்னு படுது. இப்பதான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சு வீடு பழைய நிலைமைக்கு திரும்ப ஆரம்பிச்சிருக்கு. இப்ப இவளை இங்க கூட்டிட்டு வந்தா நமக்கு தானே தேவையில்லாத பிரச்சனை. மறுபடியும் எல்லாரோட நிம்மதியும் போக வாய்ப்பு இருக்கு. இங்க பாருங்க சித்தி, உங்க எல்லாருக்கும் ஒன்னே ஒண்ணு சொல்லிக்கிறேன். என்னோட விஷயத்துல நீங்க யாரும் தலையிடாதீங்க. உங்ககிட்ட எல்லாம் கருத்து கேட்டுதான் செய்யணுங்கிற எந்த அவசியமும் எனக்கு இல்ல. எனக்கு தமயந்தியோட வார்த்தை மட்டும்தான் முக்கியம். அவ சொன்னதை நிறைவேற்றுற வரைக்கும் நான் யாரு சொல்ற பேச்சையும் கேட்க மாட்டேன். அதனால அவங்க வேலையை பார்த்துட்டு சைலண்டா இருங்க. இதுக்கு மேல யாராவது ஏதாவது பேசுனீங்கன்னா கொலை விடு சொல்லிட்டேன். டேய் டேய் டேய், நீ என்னடா கொலை அது இதுன்னு பேசிட்டு இருக்க? கொஞ்சம் அமைதியா இரு, நான் பாத்துக்கறேன். எங்க எதுவா இருந்தாலும் அப்புறமா பேசிக்கலாங்க. நீங்க முதல்ல உள்ள போங்க. ஏய், இந்த பார், இவன் பண்றதுக்கெல்லாம் நீ ஜால்ரா போட்டுக்கிட்டே இரு. ஒரு நாள் இல்ல ஒரு நாள் ஏதாவது பண்றனா இல்லையான்னு பாரு. அப்பா, டேய், நீ அஞ்சலி கூட்டிட்டு உள்ள போடா. சாரி அஞ்சலி, இங்க நடந்த எதையும் மனசுல வச்சுக்காதீங்க. இனிமே இப்படி நடக்காத மாதிரி நான் பாத்துக்கிறேன். ஆமாமா, அவர் எப்பவுமே இப்படிதான். இவன் என்ன செஞ்சாலும் அவருக்கு பிடிக்கிறதே இல்லை. இவங்க 2 பேருக்கு இடையில மாட்டிக்கிட்டு நானும் முக்கால்வாசி காலத்தை ஓட்டிட்டேன். இதையெல்லாம் மனசுல வச்சுக்காதம்மா. நீ போய் ரெஸ்ட் எடு. இனி உனக்கு எந்த ஆபத்தும் வராதுமா. ஓகே ஆண்டி, ரொம்ப தேங்க்ஸ். ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.